ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 581. இங்கு அபிமான ஸ்தலங்கள் சிலவற்றை காண்போம். முதலில் குணசேகரம், குணசீலம், திருச்சி சமீபம் பெருமாள் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜலபதி, ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேத சீனிவாசன், கிழக்கே நின்ற திருக்கோலம், தனித்தாயார் சந்நிதி கிடையாது. திருப்பதி செல்ல முடியாதவர்கள் பிரார்த்தனை இங்கு செலுத்தலாம். காவேரி கொள்ளிடம் பிரியும் இடம் கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அடுத்ததாக நாமக்கல் சேலம் சமீபம் பெருமாள் முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான ஸ்ரீ நரசிங்கர் குகையில் ஆவிர்பவித்து இருக்கின்றார். மேற்கே திருமுக மண்டலம், மலை நடுவில் ரங்கநாதர், ஆஞ்சநேயர், 18 அடி உயரம், நரசிங்கர் சன்னதி எதிரே இருக்கின்றது. தாயார் நாமகிரி தாயார், ரங்கநாயகி தீர்த்தம், கல்யாணி புஷ்கரணி, திருப்பாக்குளம் கமலாலயம். அடுத்ததாக தான் தோன்றி மலை கரூர் சமீபம் பெருமாள் பிரசன்ன வெங்கடேசர் குகையில் கிழக்கே நின்ற திருக்கோலம், தாயார் பத்மாவதி, தீர்த்தம் அமராவதி நதி. விசேஷம் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் இங்கு பிரார்த்தனை செலுத்தலாம் என ஐதீகம். பெருமாள் தானே தோன்றியபடியால் தான் தோன்றி மலை என பெயர் ஏற்பட்டது. அடுத்ததாக பெரும்புலியூர் தில்லை ஸ்தானம் கும்பகோணம் சமீபம் பெருமாள் சுந்தரராஜ பெருமாள் கிழக்கே நின்ற திருக்கோலம், தாயார் சுந்தரவல்லி நாச்சியார், தீர்த்தம் காவேரி நதி. விசேஷங்கள் திருமிழிசை ஆழ்வார் இந்த வழியே சென்றபோது வேதம் ஓதிக்கொண்டிருந்த பிராமணர்கள் இவர் காதில் வேதம் விழக்கூடாது என்று நிறுத்த இவர் போனவுடன் விட்ட இடம் தெரியாமல் ஆழ்வாரை ஞானி என புரிந்து கொண்டு பிரார்த்திக்க ஆழ்வாரும் ஒரு நெல்லை கிள்ளி காண்பித்து விட்ட இடம் பிராமணர்களுக்கு ஞாபகம் வந்ததாக வரலாறு. அடுத்ததாக திருமண்டங்குடி கும்பகோணம் சமீபம் பெருமாள் ஸ்ரீரங்கநாதர் கிழக்கே நின்ற திருக்கோலம், தாயார் ஸ்ரீரங்கநாயகி, தீர்த்தம் சந்திர புஷ்கரணி அருகில் குடமுருட்டி நதி. ஸ்தல விருட்சம் புன்னாகம். விசேஷங்கள் தொண்டரடி பொடியாழ்வார் திரு அவதார தலம். அடுத்ததாக சிக்கல் நாகை சமீபம் பெருமாள் கோல வாமனர் கிழக்கே நின்ற திருக்கோலம், தாயார் கோமலவல்லி. விசேஷங்கள் சிக்கல் சிங்கார வேலவன் கோவில் பிரகாரத்தில் சன்னதி உள்ளது. திருக்கண்ணங்குடி செல்பவர்கள் இந்த தலத்தை தரிசித்து செல்வது வழக்கம். அடுத்ததாக வடுவூர் பாஸ்கர சேத்திரம் சமீபம் பெருமாள் கோதண்டராமர் சக்கரவர்த்தி திருமகன், சீதா லக்ஷ்மணர் அனுமார் சமேதராக கிழக்கே நின்ற திருக்கோலம், தீர்த்தம் சரையு புஷ்கரணி புது ஆறு, விமானம் புஷ்பக விமானம். விசேஷங்கள் மூர்த்தி மிக அழகு வாய்ந்தது. மன்னார்குடி ராஜகோபாலனை சேவிப்பவர்கள் இந்த தலத்திற்கு வந்து சேவிப்பது வழக்கம். மிகுந்த வரப்பிரசாதி தட்சிணா அயோத்தி என்ற பெயர் உண்டு. கண்வ மகரிஷி குலசேகர ஆழ்வார்க்கு பிரதட்சம். அடுத்ததாக ஆதிரங்கம் திருப்புரைப்பூண்டி சமீபம் பெருமாள் ரங்கநாதர் கிழக்கே பூஜங்க சயனம், தாயார் ரங்கநாயகி. விசேஷம் மூர்த்தி மிகவும் அழகாக இருக்கின்றபடியால் எல்லோரும் சேவிப்பது வழக்கம். ஸ்ரீரங்கம் போக முடியாதவர்கள் இந்த இடம் பிரார்த்தனை செலுத்துவது உண்டு. அடுத்ததாக கோடிக்கரை வேதராண்யம் சமீபம். இந்த தலத்தில் ஆடி தை அமாவாசை காலங்களிலும் ஆர்த்தோதய மகோதய புண்ணிய காலங்களிலும் சமுத்திர ஸ்நானம் செய்யும் தலம். அடுத்ததாக தில்லை விலாகம் பட்டுக்கோட்டை சமீபம் பெருமாள்
ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் சகிதமாக சேவை. கிழக்கே நின்ற திருக்கோலம் வீர கோதண்ட ராமசுவாமி. ஆள் உயர பஞ்சலோக விக்கிரகங்களே மூலவராகவும் சிறிய அளவில் உற்சவ விக்கிரகங்களும் இருக்கின்றன. மனிதர்களுக்கு நரம்புகள் தெரிவது போல் பெருமாள் காலில் முழங்காலில் கை பின்பக்கங்களில் நரம்புகள் தெரிகின்றன. அடுத்ததாக காட்டு மன்னார்குடி சிதம்பரம் சமீபம் பெருமாள் வீர நாராயண பெருமாள். கிழக்கே நின்ற திருக்கோலம் உற்சவர் ஸ்ரீராஜகோபாலன் சுந்தரகோபாலன் ஸ்ரீனிவாசர். தாயார் மகாலட்சுமி மரகதவல்லி. தீர்த்தம் வேத புஷ்கரணி காவேரி நதி. ஸ்தல விருட்சம் நந்தியா வட்டை. விசேஷம் நாதமுனிகள் அவதாரத்தலம். அடுத்ததாக பச்சை வண்ணன் காஞ்சி சமீபம் பெருமாள் பச்சை வர்ணன் நின்ற திருக்கோலம் பவளவண்ணன் சன்னதியோடு சேர்த்து அமைந்து இருக்கிறது. பிருகு மகரிஷி யாகம் செய்து மகாலட்சுமி புத்திரியாக அவதரித்து பெருந்தேவி என்ற பெயர் கொண்டு வரதராஜ பெருமாளை விவாகம் செய்து கொண்டதாக ஐதீகம். அடுத்ததாக காமகோஷ்டம் காஞ்சி சமீபம் பெருமாள் கல்வன் நின்ற திருக்கோலம் காமாட்சி அம்மன் கோவில் சன்னதியில் இருக்கின்றது. விசேஷம் பார்வதிக்கு சிவன் சாபம் கொடுக்க பார்வதி காமகோஷ்டத்தில் வாமனரை வணங்கி தவம் செய்து சாப விமோச்சனம் பெற்று காமாட்சி என பிரசித்தமாக இருப்பதாக வரலாறு. காமாட்சி சன்னதி பக்கத்தில் அரூபவல்லி சௌந்தரியவல்லி என 2 விக்கிரகங்களுக்கும் பெருமாள் கல்வன் சன்னதியும் இருக்கின்றன. காமாட்சி சன்னதியில் குங்குமம் பெற்று அரூபவல்லி சன்னதியில் போட்டுவிட்டு சௌந்தரவல்லியை சேவிக்கும் பழக்கம் இன்றும் இருக்கிறது. அடுத்ததாக ஸ்ரீ பெரும்புதூர் சென்னை காஞ்சி சமீபம் பெருமாள் ஆதிகேசவ பெருமாள். கிழக்கே நின்ற திருக்கோலம் தாயார் எதிராட்சவல்லி. தீர்த்தம் எம்பெருமானார் ஏரி. விசேஷம் ராமானுஜர் அவதார தலம். அடுத்ததாக திருமலிசை பூந்தமல்லி திருவள்ளூர் சமீபம் பெருமாள் ஜெகநாதன். கிழக்கே நின்ற திருக்கோலம் தாயார் திருமங்கை வள்ளி. விசேஷம் திருமலிசை ஆழ்வார் அவதார தலம். அடுத்ததாக சிங்கப்பெருமாள் கோவில் செங்கல்பட்டு சமீபம் பெருமாள் லட்சுமி நரசிங்கன். கிழக்கே வீட்டு இருந்த திருக்கோலம் தாயார் அகோவில வள்ளி. அடுத்ததாக மதுராந்தகம் வகுலாரண்ய கஷேத்திரம் விழுப்புரம் சமீபம் பெருமாள் ஏரிக்காத்த ராமர் கருணாகரன். கிழக்கே நின்ற திருக்கோலம் தாயார் ஜனகவல்லி. தீர்த்தம் ராமச்சந்திர புஷ்கரணி. விசேஷம் பாஸ்யக்காரர் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்ற தலம். ஒரு சமயம் வெள்ளம் வந்தபோது ஏரி நிரம்பியதால் ஏரியின் ஜலம் ஊருக்குள் புகாமல் ராம லட்சுமணர்கள் காவல் காத்ததாகவும் இந்த காட்சியை ஆங்கிலேயர்களே கண்ணார கண்டதாகவும் வரலாறு. அடுத்ததாக மங்களகிரி பெஜவாடா கல்கத்தா சமீபம் பெருமாள் பானக நரசிங்கர் மலை மீது சன்னதி. தாயார் மகாலட்சுமி. தீர்த்தம் கிருஷ்ணா நதி. விசேஷம் பகவான் நரசிங்கருக்கு எவ்வளவு பானகம் வாயில் சமர்ப்பித்தாலும் பாதி மீந்து சமர்ப்பித்த பக்தர்களுக்கு திருப்பி கிடைப்பதாக ஐதீகம். அடுத்ததாக விஷ்ணு பிரயாகை ஹரித்வார் சமீபம் பெருமாள் மகாவிஷ்ணு நின்ற திருக்கோலம் தாயார் மகாலட்சுமி. விசேஷம் அழகானந்தவாம் தோழி கங்காவும் விஷ்ணு கங்கா சங்கமம் ஆகும் இடம். தேவரிஷி நாரதர் அஷ்டாட்சர மந்திரத்தினால் விஷ்ணுவை பூஜை செய்த புண்ணிய தலம். அடுத்ததாக பாண்டுகேஸ்வரர் பத்ரிநாத் சமீபம் பெருமாள் வாசுதேவர் நின்ற திருக்கோலம் தாயார் ருக்மணி சத்யபாமா. விசேஷம் பத்ரிநாத்தில் பனி மூடிய 6 மாத காலம் இங்கேதான் பத்ரி நாராயண் உற்சவமூர்த்தி வைத்து கொண்டு ஆராதனம் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். பாண்டவர்கள் ஜன்மஸ்தானம் பாண்டு மகாராஜா தவம் செய்த இடம். அடுத்ததாக சித்பூர் மாத்திருகயா அகமதாபாத் சமீபம் சரஸ்வதி கோவில் சரஸ்வதி நதி.
தாயாருக்கு பிண்டம் போடும் இடம் என்கின்றார்கள். பிரயாகையில் சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரியாது, இங்கு தெரியும். அடுத்ததாக மந்திராலயா, பம்பாய் சமீபம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மடம் இருக்கின்றது. மிக பிரசித்தம். துங்கபத்ரா நதி இருக்கின்றது. அடுத்ததாக ஸ்ரீரங்கப்பட்டினம், மைசூர் சமீபம் பெருமாள் ரங்கநாதர் சயன திருக்கோலம், தாயார் ரங்கநாயகி, தீர்த்தம் காவேரி நதி, விசேஷம் லட்சுமி நரசிங்கர் சன்னதி இருக்கின்றது. ஸ்ரீரங்கத்தை போல் காவேரி மத்தியில் இருக்கின்றது. அடுத்ததாக தொண்டனூர் மேல்கோட்டை சமீபம் பெருமாள் நம்பி நாராயணர், பார்த்த சாரதி கண்ணன், யோக நரசிங்கர், தாயார் அரவிந்தவள்ளி, ருக்மிணி மகாலட்சுமி, தீர்த்தம் பாஸ்யக்காரர் ஏரி, தர்ப்பத்தால் மலையை பிளந்து ஏற்பட்டதாக வரலாறு, விசேஷம் ராமானுஜர் அனுபவித்த தலம். அடுத்ததாக சிவசமுத்திரம், மைசூர் ராஜ்யம் சமீபம் பெருமாள் ரங்கநாதர் சயன திருக்கோலம், தாயார் ரங்கநாயகி, தீர்த்தம் காவேரி நதி. அடுத்ததாக நரசிங்கபுரம், மைசூர் சமீபம் பெருமாள் குஞ்சால நரசிங்கர், தாயார் மகாலட்சுமி, விசேஷம் பவானி காவேரி சங்கமம், காசிக்கு வீசும் உயர்வு என பிரசித்தம். அடுத்ததாக உடுப்பி, மைசூர் சமீபம் பால கிருஷ்ணன் ஆலயம், கடகோளு, தயிர் கடையும் மத்து கிருஷ்ணா என பெருமாளை அழைக்கின்றார்கள். அழகான மூர்த்தி. அஷ்ட மடாதிபதிகள் போல் பிரம்மச்சாரிகள் ஒவ்வொருவராக 2 வருடங்களுக்கு ஒருமுறை முறையாக பொறுப்பேற்று கிருஷ்ணனை ஆராதிக்கின்றார்கள். இதனை பிரயாய பூஜை என அழைக்கின்றார்கள். அடுத்ததாக குருவாயூர், திருவனந்தபுரம் சமீபம் குருவாயூரப்பன் பகவதி அம்மன் சுவாமி புஷ்கரணி, பட்டாத்திற்கு பிரதட்சமாகி நாராயணியம் அருளிய தலம். வரப்பிரசாதி நாராயணியம் பகவத் சந்நிதியில் கூறி பட்டாத்திற்கு வியாதி விலகியதாக வரலாறு. நாராயணியம் சொல்லும்போது பட்டாத்திற்கு அந்தந்த கட்டத்தில் அந்தந்த காட்சி பகவான் நேரில் காட்டியதாக புராண வரலாறு இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்